சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 6730 ரூபாய்க்கும் 1 சவரன் 53840க்கும் விற்பனை. சென்னையில் சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 100 ரூபாயாக உயர்வு. கடந்த மாதம் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைவால் விலை அதிகரிப்பு. பாலியல் வழக்கில் சிக்கிய கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா இன்று இரவு பெங்களூரு திரும்புவார் என தகவல். விமான நிலையத்திலேயே கைது செய்ய தயார் நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு. செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து 50 விழுக்காட்டிற்கும் கீழ் சரிந்த நீர் இருப்பு. சென்னையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 109 கன அடி நீர் வெளியேற்றம். பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. 750 ஜல்லிக்கட்டு காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி தமிழ்நாட்டில் தேர்தல் பார்வையாளர்கள் நியமனம். 39 தொகுதிகளுக்கு 57 IAS அதிகாரிகளை நியமித்தது தலைமை தேர்தல் ஆணையம். தேர்தல் முடிவுகள் சாதகமாக வந்தால் 48 மணி நேரத்திற்குள் பிரதமரை இந்தியா கூட்டணி அறிவிக்கும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். அதிக இடங்களை பெறும் கட்சிக்கு பிரதமர் பதவியை கோரும் உரிமை உள்ளதாகவும் கருத்து. கோவை கணுவாய் பகுதி அடிவார பகுதியில் கோழியை வேட்டையாடிய சிறுத்தை. ஊருக்குள் வனவிலங்குகளை தடுக்க மக்கள் கோரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான T20 உலகக்கோப்பை போட்டிக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல். நியூயார்க் மைதானத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.